6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம அடுத்த 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் உரை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் தற்பொழுது பயிற்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி கூட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து உறுப்பினர்கள் மத்தியிலும் தற்பொழுது உரையாற்றி வருகிறார். அதில் வரக்கூடிய தேர்தல் என்பது 2026 தேர்தலில் 7வது முறையாக திமுக இந்த முறையும் வெற்றி பெற வேண்டும் என்றும் 2026 நடக்க இருக்கின்ற ஜனநாயக தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்ற தேர்தல் என்றும் தலை நிமிர்ந்து இது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு திட்டங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்யப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார். அதே போல தொடர்ந்து திமுக அரசின் சாதனைகளையும் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் போய் சேர்த்திட வேண்டும் என்றும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த அரசு என்பது தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வருகிறோம் எனவும் இந்த வெற்றி என்பது நம் எதிர்களுக்கான களத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 தேர்தலில் நமக்கான வெற்றியை பெறுவோம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்குகிறது, இதுதான் ஹெட்லைட்டாக வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதைதான் தொடர்ந்து 7வது முறையாக ஆட்சி பெற வேண்டும் என்றும் தமிழக மக்களின் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல எப்போதும் போலவே மக்களோடு இருந்து பணியாற்றும் உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் என்றும் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவீங்கல்ல, அப்படிதான் இந்த பயிற்சி கூட்டம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த இயக்கம் என்பது என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இயக்கமாக தான் இருக்க வேண்டும் என்றும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். உங்களோடு உழைப்பால் 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நாம் அடுத்த 7வது முறையும் ஆட்சி அமைக்கணும் என்றும் அதற்குத்தான் இந்த பயிற்சி பாசறை கூட்டம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த அரசு சொகுசு சாதனைகளாக நம்மால் தைரியமாக எல்லாரையும் வீட்டுக்கு போய் ஆதரவு கேட்க முடிகிறது என்றும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற துரோகங்களை நீதி ஒதுக்கீட்டில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய வஞ்சனைகளை எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் இந்த போன்ற முழக்கங்களை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதே போல மத்திய அரசு நமக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் பேரறிஞர் அண்ணா, பெரியார் அதே போல கலைஞர் ஆகிய மூவரின் சுயமரியாதை உணர்வால் தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிப்பணியாம தற்பொழுதும் கூட செயல்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்ட திருத்தங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வெற்றி பெற்று வருகிறோம் என்றும் இப்போது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 7 மாநில முதலமைச்சர்களை ஒன்று சேர்த்து அகில இந்திய மருத்துவ படிப்பிற்கு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளையும் போராடி வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்துதான் பாஜகவிற்கு நம் மேல கோபம் வருகிறது. அதனால்தான் பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்கள் ஈடு கொடுக்காமல் நமக்கு எதிராக செயல்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் அடுத்த கட்ட நமக்கு காத்திருக்கிறது பணி என்ன என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் தலைமை முதல் தொண்டர்கள் வரையிலும் எப்படி ஒருங்கிணைந்து ஒரே இலக்கோடு செயல்படணும் என்று இதனை களத்தில் நின்று செயல்படுத்தியிருக்காங்க. இதைத்தான் நம் பயிற்சி கூட்டம் என்பது விளக்கமாக தெரிவிக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.